அமைச்சர் பாதைகளை புனரமைக்க போகிறார்கள். அமைச்சர் பாலத்தை நான் பயந்து விட்டேன் என்றால் ஒரு புணர்ச்சி என்பது ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதுதான் புணர்ச்சி. புனரமைப்பது வேறு, புனரமைப்பது வேறு. அமைச்சர் பாதைகளையும் பாலங்களையும் புனரமைக்க போகின்ற போது நான் பயந்து விட்டேன். அங்கே கூட சித்து விளையாட்டுகளை ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் இதை ஜட்டியா என்பதை விட ஜட்டியை தூக்கி இன்றைக்கு தலையில போட்டுக்கொண்டு அது நாறுதுன்னு சத்தம் போட்டு கொண்டு போறான். எல்லா இடமும் பார்த்து சொல்லுகின்றார். இவர் என்ன பெரிய கூத்தாடி மாத்திரமல்ல, இவன் பெரிய ஒரு கூத்தாடி. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்கின்ற எல்லோருமே கழுவி ஊத்துகின்றார்கள். காசு வாங்கி வசூல் மன்னன். இம்முறை தேர்தலில் ஒரு பிரதேசம் ஒரு உறுப்பினரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத வக்கில்லாமல் இருக்கின்ற இந்த நபர் இன்றைக்கு சொல்லுகின்றார். உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற அமர்வு வருகின்ற 23ஆம் தேதி வரைக்குமே இடம்பெற இருக்கின்றது. இந்த அமர்வுகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கின்றன. இப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில பெரிய வாக்குவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. நிறைய காரசாரமான சம்பவங்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக எல்லாம் இந்த காணொலியில கதைக்க போகின்றோம். என்னென்ன விடயங்கள் அப்படி நடந்திருக்கு சொல்லி கேட்டீங்கள் என்றால், ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கும் மற்றது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் ஒன்றும் விவாதம் ஒன்றும் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாகவும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் சபையில உரையாற்றும் போது ஒரு குழப்ப நிலை ஒன்றும் நிலவி இருக்கின்றது. அது தொடர்பாகவும் அதே நேரம் வர்த்தமானி அறிவிப்பு, அதாவது கிட்டத்தட்ட தமிழர்களுடைய 5000 ஏக்கர் காணிகளை அரசுடைமை ஆக்கப்படுவது தொடர்பான இந்த வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பாகவே சாணக்கியன் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் எல்லாமே கதைத்திருக்கிறார்கள். அவை எல்லாவற்றையும் தொகுத்துதான் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். நாங்கள் நேரடியாக விடயத்துக்கு போவோம். முதலாவது விடயமாக பாத்தீங்கன்னா சொன்னால், ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய உரையை ஆற்றுகின்றார். தன்னுடைய உரையில எப்பொழுதுமே ஆளுங்கட்சி மீதான ஒரு நட்பெயரை எப்போதுமே வைத்திருப்பார். ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக ஆளுங்கட்சி பற்றி புகழ்ந்துரைக்குத்தானே வேணும். அப்படியாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களை வாக்குகள் குறைவாக பெற்றதாகவும் தாங்கள் யாழ்ப்பாணத்தில் தள்ளி வைக்கப்பட்டதாகவுமாக நிறைய பேர் கதைச்சிருந்தார்கள் சொல்லியும் அப்படி ஒன்றுமே இல்லை. நாங்கள் 81 உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியும் யாழ்ப்பாண மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளையுமே தெரிவித்திருந்தார். இப்படி இருக்கையில சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால், தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக மது மற்றும் பண பரிமாறலை செய்ததுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார். ஏற்கனவே பிபல் ரத்நாயக் அவர்களுமே சொல்லியிருந்த ஒரு விடயம்தான். அதே நேரம் அதே தமிழரசு கட்சியினுடைய மிக நம்பத்தகு வட்டாரங்களும் நண்பர்களுமே சொல்லுகின்றது என்று சொல்லியுமே அவர் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை வைத்திருக்கின்றார். இது மட்டும் இல்லாமல் இந்த யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் மக்கள் இருந்தார்கள் சொல்லியும் இப்ப அது 16 லட்சம் ஆகி இருக்கணும். ஆனா 6 லட்சம் பேர் வரைக்கும் தான் இன்றைக்குமே இருக்கணும். யாழ்ப்பாண மக்களுடைய தமிழர்களுடைய இருப்பை தக்க வைக்க என்ன செய்ய போகிறீர்கள் சொல்லியெல்லாம் இந்த தமிழ் கட்சிகளை கேட்டிருக்க. நாங்கள் அதை செய்ய போறோம்னு சொல்லியும் நாங்கள் இந்த கிரிக்கெட் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மையம் அமைக்க போறார்களாம். மயிலடி துறைமுகங்களை புனரமைக்க போகின்றார்களாம். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா KKS புனரமைக்க போகின்றார்களாம். இப்படி இந்த பலாலி விமான நிலையத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சர்வதேச விமான நிலையமாகவுமே புனரமைக்க போவதாகவுமே எல்லாம் சொல்லி இருக்கிறார். இப்படியாக சொல்லிக் கொண்டு தன்னுடைய உரையை முடித்து அமர்கின்றார். இப்படி இருக்கையில அடுத்ததாகவே அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உரைக்கு வருகின்றார். அவர் எழும்பும் போதே சரியான சிரிப்போட தான் எழும்புறார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்றால், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்பொழுதுமே தன்னுடைய உரையை ஆற்றும் போது கோபமாகத்தான் ஏதாவது கதைப்பேன், ஆனால் எனக்கு இன்றைய சிரிப்பு தான் வருகின்றது. அப்படியாக ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய உரை இருந்தது என்று சொல்லுகின்றார். அதாவது அவர் இந்த வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்போம் என்று சொன்ன விஷயங்கள்லாம் அவர் புனரமைப்போம் என்று சொல்லி, அதாவது புணர்தல் என்ற அந்த வார்த்தை தொனியில்தான் சொல்லியிருப்பாராக. புனரமைப்பதற்கும் வார்த்தை வித்தியாசம் தெரியாத எங்களுடைய அமைச்சர் என்ற மாதிரி சொல்லி இருக்கின்றார். புணர்தல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு உறவு. அதை நீங்கள் பாலங்களிடையே உங்களுடைய சித்து விளையாட்டுகளை ஆரம்பித்து விட்டீர்களோடு சொல்லி தான் பயந்து விட்டதாக நகைச்சுவையாகவும் கேலியாகவும் அந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு
தமிழரசு கட்சி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பிலுமே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கதைத்திருக்கின்றார். என்ன சொல்லி பார்த்தீங்களென்றால், நீங்கள் தமிழரசு கட்சி வாக்குகளை பெறுவதற்காக மது மற்றும் பணப்பரிமாற்றங்களை செய்ததுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொல்வது தமிழர்கள் பணத்திற்காக வாக்களிப்பார்கள் என்று சொல்லியும், அதே நேரம் தமிழர்கள் தமிழ் தேசியம் அல்லாதவர்கள் என்று சொல்லியுமே சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அமைச்சரை கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அதே நேரம் தமிழ் மக்கள் எப்பொழுதுமே பணத்திற்காக வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லியும், தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களினுடைய இதயம், அது தேசிய தலைவர் உருவாக்கிய வழியில தான் இன்றைக்கும் நிறைய மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லியுமே ஒரு பதிலோடி ஒன்றை ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இப்படியாக அதற்கு பிறகுமே அதாவது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நிறைய விடயங்களை கதைத்திருக்கிறார். அதாவது இந்த எல்லாளன் இருக்கிறார்கள் தானே, அதாவது 44 வருடங்கள் இலங்கை ஆண்ட தமிழ் மன்னன் தொடர்பாக எல்லாம் நிறைய விடயங்களை கதைத்திருக்கிறார். இதெல்லாம் இவர்களை செல்ல மிக முக்கியமான விடயங்களாகும் இது இருக்கின்றன. இப்படி இருந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அர்ச்சுனா ராமநாதன் உரையை முடித்தது பின்னர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் எழுந்து ஒரு விடயமுறை குறிப்பிடார். அதாவது நீங்கள் தன்னுடைய மொழியை கேலி செய்வதாகவும், இது மலையக மக்களை, ஒட்டுமொத்த மலையக மக்களையுமே அவமதிப்பது போல இருக்கிறன்னு சொல்லியுமே சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நீங்க ஜட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம அந்த ஜட்டியை தலையில போட்டுக்கொண்டு நாறு சொல்லி கத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அர்ச்சுனாவை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் பெரிய கூத்தாடி மாதிரி கத்தி கொண்டிருக்கிறாய், உனக்குன்னு சொல்லி கதைக்கல ஆனால் மிக ஒருமையில அந்த ஆக்ரோஷமாக கதைத்திருந்தார். நீ ஒரு உள்ளூராட்சி சபையில ஒரு உறுப்பினரை கூட பெற வக்கில்லாதவர் இப்படி எல்லாம் கதைக்கிறார் சொல்லி மிக ஆக்ரோஷமாக சந்திரசேகர் அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் இன்னொரு விடயம் ஒன்றையும் சொல்லியிருப்பார் என்றால், நீங்கள் அதாவது புலம்பெயர் மக்களே அர்ச்சுனாவை தற்போது கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்களாம், வசூல் மன்னன் என்று சொல்லி கலாய்ப்பதாகவே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக இருவருக்கும் இடையில வாக்குவாதம் போய்கொண்டிருக்கிறது. பிறகு அர்ச்சுனா ராமநாதன் எழுப்பி நின்று தான் தன்னுடைய வைத்திய பதவியை தன்னுடைய துறையில இருந்து விலகி வந்தால் தன்னுடைய அரசியல் தேவைகளுக்காக பண சேகரிப்பு செய்தேன் என்ற மாதிரியான தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை சொல்லி இருந்தார். இப்படியாக இவர்களுக்கு இடையில அந்த வாக்குவாதம் போயிருந்தது. அந்த வாக்குவாத சிறு காணொளி தொகுப்புகளை பார்த்துவிட்டு வாருங்கள். மதுபான போத்தல்கள் பரிமாறப்பட்டது, காசு பரிமாறப்பட்டது. அப்ப அந்த கனடாவிலே அந்த மொனுமெண்ட் வைக்கப்பட்டதுக்குரிய காரணம் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மட்டுமே ஒழிய நாங்கள் இந்த நாட்டை 2ஆக பிரிப்பதற்காக யாருமே கேட்கவில்லை. அதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்படியாக பாராளுமன்றத்துல சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற நேரத்துல ஸ்ரீதரன் அவர்களுமே தனக்கு வழங்கப்பட்ட நேரத்துல தன்னுடைய உரையை ஆற்றுவதற்காக இருந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க சபையில நிறைய கூச்சல் எழும்பி இருந்தது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதற்கு முன்னர் ஏற்கனவே ஆளும் கட்சியினருக்கும் எதிர்கட்சி இடைக்குமே பெரிய விவாதம் போய்கொண்டது. அதாவது பிபல் ரத்நாயக் அவர்களுக்கும் அதே நேரம் எதிர்கட்சியினருக்கும் இடையில விவாதம் போய்கொண்டிருந்தது. ஆக இந்த எதிர்கட்சியினர் ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பி கதைக்க கிடைக்க நிறைய கத்தி அவரை கதைக்க விடாமல் இடையூறு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுமே இடையில எழுந்து நின்று தான் இடையூறு செய்தேன் என்பதற்காகத்தான் என்னை இந்த சபையில் இருந்து வெளியேற்றியது, ஆனால் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற மாதிரியாக ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். நிச்சயமாக அது உண்மையும் கூட. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இன்றைக்கு அவ்வளவு ஒரு பெரிய குழப்பம், ஸ்ரீதரன் அவர்களை கதைக்கவே விடாமலுக்கு அவ்வளவு பெரிய குழப்பமாக அந்த சபை இருந்திருந்தது. ஆனால் அதற்காக இந்த ஒரு நடவடிக்கைகளையும் எடுக்க போவதில்லை. ஆனால் அர்ச்சுனான்னு சொல்லி வரைக நிச்சயமாக அந்த சபையில இருக்கிறவர்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு பயமோ பதற்றமோ நிச்சயமாக அர்ச்சுனா ராமநாதன் மீது இருக்கத்தான் செய்கின்றது. இப்படியாக ஒரு குழப்ப நிலை இருந்திருந்தாலும் ஸ்ரீதரன் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். அதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த வடமராட்சி கிழக்குல 3700 ஏக்கர் வரை தமிழர்களுடைய காணிகளை நீங்கள் அபகரிக்க நினைப்பது நீங்க ரகசியமான முறை இனவாதத்தை தூண்டுவதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார். அதே நேரம் அதாவது இந்த 3700 ஏக்கர் காணிகளை அந்த நேரம் வழங்கப்பட்ட போது கூட தற்போது அந்த ஆவணங்கள் அவர்களுடைய கையில இருக்காதுன்னு சொல்லியும், அந்த நேரத்தில் அவர்கள் அதை செய்வதற்குரிய கால அவகாசமும் நீங்கள் கொடுக்கவில்லை என்ற மாதிரியுமே அவர் சொல்லி இருக்கின்றார். ஆக இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற வேண்டும் என்று சொல்லியும் இது இனவாதத்தை தூண்டும் என்ற மாதிரியுமே ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படியாக இந்த காணி தொடர்பான வர்த்தமானி தொடர்பாகவே நிறைய பேர் கதைச்சிருந்தார்கள். சாணக்கியன் அவர்களுமே இது தொடர்பில் கதைச்சிருந்தார்கள். அதாவது சாணக்கியன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய அதாவது
தலைவர் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் அதாவது தன்னுடைய முகப்புத்தத்துல ஒரு பதிவொன்றை போட்டிருந்ததாகவும், அதாவது காணி அமைச்சினால் இந்த வர்த்தமானி அறிவிப்பு தொடர்பான நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டதாக காணி அமைச்சினால் ஒரு கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறதாகவும், ஆனால் அந்த கடிதத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்லியும் மறு வர்த்தமானி அறிவிப்பு வரும் வரைக்குமே அது ஒரு ஆபத்தான விடயம் என்று சொல்லியும் தமிழர்கள் உரிமை கோராத விடத்து அந்த காணிகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அரசுடைமை ஆக்கப்படும் என்பது ஒரு பெரிய ஆபத்தான விடயம் என்று சொல்லியும் இந்த விடயங்கள் தொடர்பில் அரசு நிச்சயம் கவனம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சாணக்கியன் அவர்களும் கதைச்சிருக்கிறார். அதே நேரம் முள்ளிவாய்க்கால் தொடர்பாகவுமே கதைத்திருப்பார். முள்ளிவாய்க்கால் நாங்கள் இனவழிப்பை கொண்டாடுகின்றோம், ஆனால் அனுரகுமார திசாநாயக்க யுத்த வெற்றி கொண்டாடுதலில் கலந்து கொள்கிறார்கள் சொல்லியும், ஆகவே எங்களுடைய தமிழர் தேசம் என்பது வேறுதான் என்ற மாதிரியாகவும் இந்த கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூபி தொடர்பில் விஜய ஹேரத் அவர்கள் சொன்ன விடயங்கள் தொடர்பாகவுமே சாணக்கியன் அவர்கள் கலந்துரையாடி இருந்தார். இப்படியாக நிறைய விவாதங்கள் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நடந்திருந்தது. நான் நினைக்கின்றேன் ஓரளவுக்கு முழுமையாக முதன்மையான விடயங்கள் எல்லாவற்றை நான் தொகுத்து வழங்கி இருக்கிறேன் சொல்லி நினைக்கின்றேன். காணொலியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நாளைய தினமும் பாராளுமன்ற அமர்வு இடம்பெறும். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கும் என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்படுகின்றன, என்ன மாதிரியான குழப்பங்கள், விவாதங்கள், காரசாரமான விவாதங்கள் எல்லாம் நிச்சயமாக இடம்பெறும். எல்லாவற்றையும் நான் தொகுத்து தருவேன் என்று சொல்லிக்கொண்டு அரசியல் தெரியாது என சொல்லப்படும் ஒவ்வொருவருமே அரசியலால் ஆளப்படுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு சிறு தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய ஸ்வர்ணியா. கல்வி அமைச்சருமான கௌரவ கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை இன்றைய கேட்பதற்கு குறித்த ஒரு பாடத்திற்கு நிலவும் ஆசிரியர் மற்றும் සභානායතුමා මම සිංහලෙන් කියන්න මේක මම විනාඩි 20ක් අහනකොට මාව එළියට දැම්මා. දැන් බලන්නකෝ කොච්චර වෙලා කියලා තියෙනවද කියලා. பாரிய அளவில் ராணுவம் முகாம்களாக அந்த நிலங்களை வைத்திருக்கிறது. அங்க இருக்கின்ற மக்களுக்கு அந்த நேரங்களிலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட காணிகளுடைய ஆவணங்கள் கூட அந்த மக்களின் கையிலே இல்லாமல் இருக்கிறது. ஒரு யுத்தம் நீண்ட காலம் யுத்தம் நடந்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் பொழுதே தைட்டியில விகார கட்டி இன்றைக்கு அந்த காணியை தருமாறு கோருகின்ற சூழலில் உரித்து சம்பந்தமாக எவரும் உரிமை கோரால் விட்டால் அந்த காணி அரச காணி என்ற கட்டாயம் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று இச்சட்டத்தின் பிரிவு 5(1) கூறுகின்றது. ஆகையால் குறித்த வர்த்தமானி மீள கைவாங்கப்பட்டால் மட்டுமே இந்த விடயம் தீர்க்கப்படலாம்.